தமிழகத்தில் தொடரும் கனமழை வேட்டை எங்கெல்லாம் இந்த கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஆகவே நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கடந்த சில நாட்களாக அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் வானிலை அறிக்கையை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறீங்க. அதனால ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய தகவலை தினந்தோறும் கேட்டு பயன்பெறுங்க. தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டால் தான் அடுத்து வரும் நாட்கள் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் தெரிய வரும். அதுக்கப்புறம் திடீர்னு மழை வந்ததுக்கப்புறம் வானிலை அறிக்கை நீங்கள் கேட்க வந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே புரியாது. அதனால் தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வருகிறது. அநேக இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் மற்றும் லேசான மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்க்கப்படுது. நேற்று இரவு மற்றும் நள்ளிரவிலும் பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இன்றும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரிவர மழை இல்லாத இடங்களில் இன்றைக்கும் நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்கும். தென் மாவட்டத்தில் மழை சரியாக பெய்யாத பகுதிகளில் கூட நமக்கு மழை பொழிவு கனமழை தொடங்கி இருக்கு. குறிப்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் போன்ற மாவட்டங்கள், திண்டுக்கல்ல கூட மேற்கு பகுதிகள், நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அருமையான மழை பொழிவு. திண்டுக்கல் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை தொடர்ந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. இதுவரை சரிவர மழை பெய்யாத தென் மாவட்ட பகுதிகளிலும் கனமழையானது தொடங்கி இருக்கிறது. படிப்படியாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை பொழிவு நிச்சயம் தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பாக இருக்கக்கூடும். குறிப்பாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான தகவல் இப்போ பார்க்க போகிறோம். மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் விட்டு பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். பெய்யாத பகுதிகள் மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு இடைவிடாத நமக்கு கனமழையானது உறுதியாக எதிர்பார்க்கலாம். எந்தெந்த தேதிகளில் மழை கிடைக்கும் அப்படிங்கிற தேதிகள் பட்டியல் நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா இந்த ஆகஸ்ட் இறுதி வரைக்குமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக தான் இருக்கும். ஆகஸ்ட் இறுதி வரை தொடர்ந்து விட்டு மழை தீவிரம் எதிர்பாருங்க. அதில் குறிப்பாக மழை பகுதியான மழை தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால ஒரு சில இடங்களில் மழை ஒதுக்கி பகுதியாகவே இருக்கும். ஆனால் ஒரு அருமையான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து மாலை இரவு நேரங்களில் வானம் பொறுத்த வரைக்கும் சட்டென்று அந்த வானிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் வெயில் அடித்து கொண்டே இருக்கும். திடீரென அந்த வானிலையில் சில மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். உடனே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வானிலையில் சட்டென்று மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இங்கே எல்லாமே நமக்கு கடலோர பகுதிகளும் உள் மாவட்டங்கள் இடங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பாக அமையக்கூடும். இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் நிச்சயம் நமக்கு தமிழகத்தில் பதிவாகக்கூடும். கடலோரத்திலிருந்து உள் மாவட்டங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பொழிவு, இடி மின்னல், சூறாவளி, காற்று உள்ளிட்ட பல இடங்களிலும் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். அது பகுதியாக சில இடங்களில் மட்டும் மழை ஒதுக்கி பதிவாகும். நேற்றைய தினங்களில் பல இடங்களில் மழை பெய்தாலும் இன்றைய தினங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் பகுதியாக மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆகவே மழை பெய்யாத இடங்களுக்கு அடுத்தடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு உறுதியான மழை கிடைக்க தான் போகுது. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் பெரும்பாலும் பகலில் வெயிலும் இரவில் மிதமான மழையும், அதே மாதிரி உள் மாவட்டங்கள் வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாமே விட்டு பகுதியாக ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் அவ்வப்போது எதிர்பார்க்கவும் முடியும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இன்றைக்கு காணப்படும். பெரும்பாலான இடங்கள் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கு. டெல்டா பகுதிகள் இன்றைய வானிலை நிலவரப்படி நேற்றைய தினங்களில் பகுதியாக மழை கிடைத்திருக்கலாம். இன்றைய நிலவரப்படி சற்று வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை தீவிரம் சற்று குறைவு. புதுக்கோட்டை மற்றும் திருச்சி உள்ளிட்ட இடங்களில் கணிசமாக லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக இருக்கலாம். வருகிற நாட்களிலும் இந்த சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு தொடர்ந்து டெல்டா பகுதிகளிலும் எதிர்பார்க்க முடிகிறது. அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள், தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் இப்போதாங்க நமக்கு மழை தீவிரமே அதிகரிச்சிருக்கு. தூத்துக்குடியினுடைய
கடலோர பகுதிகள் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 4 சென்டிமீட்டர் அளவில் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக தொடங்கியிருக்கு. இனி அடுத்து வரும் நாட்களிலும் தென் மாவட்டத்தில் ஒரு நாள் மழை பெய்தது அப்படின்னா 5 நாட்களுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மழை வருது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த நிலைமையெல்லாம் வடகிழக்கு பருவமழையில தான் மாறும். தென்மேற்கு பருவமழை அப்படிதான், ஓரிரு நாட்கள் மழை பதிவாச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு சரியான மழை பொழிவு இல்லாமல் கூட போகலாம். ஆனால் வடகிழக்கு பருவமழையில எல்லா நாளுமே தீவிரமான மழை கிடைக்கும். அதில் மழை வரக்கூடிய தேதிகள் எல்லாம் நமக்கு அதி கனமழை மற்றும் அதீத கனமழை ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகள் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையில் ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அதி கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் தொடர்ந்து பதிவாகும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது. மிதமான மழை தொடரும். ஓரிடங்களில் பரவலாக மிதமான மழை மற்றும் லேசான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 40.2 டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். குறிப்பாக நமக்கு மதுரை மாவட்டத்தில் நமக்கு அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 40.2 டிகிரி செல்சியஸாக எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவுகள் எந்தெந்த இடங்களில் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கவும். வேதிய ரெண்டல் குறிப்பாக சிவகங்கை மாவட்டங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாயிருக்கு. அதே மாதிரி வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருப்போம் மதுரையில் 40.2 டிகிரி செல்சியஸ். பாருங்கள், இன்னும் மே மாதத்திலேயே இவ்வளோ வெயில் நமக்கு வந்து குறிப்பாக மே மாதத்தில் எந்த அளவுக்கு வெயில் பதிவாச்சோ அந்த மாதிரி ஆகஸ்ட் மாதங்களிலும் தொடர்ந்து அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று. பாருங்கள், 40 டிகிரி செல்சியஸ் மதுரை மாவட்டங்களில் மட்டும் வெயில் கொளுத்தி இருக்குங்க. தொடர்ந்து மழை பொழிவும் இனி வரும் நாட்களில் உறுதியாக எதிர்பார்க்கலாம். வேதிய ரெண்டல் 5 சென்டிமீட்டர், திருச்செந்தூரில் 4 சென்டிமீட்டர், அருப்புக்கோட்டை 4 சென்டிமீட்டர், சோழவந்தானில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவும், சேதுபுரத்தில் 3 சென்டிமீட்டர், இளையாங்குடியில் 3 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர், காரைக்கால் பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், வாடிப்பட்டியில் 3 சென்டிமீட்டர், பெரம்பலூரில் 3 சென்டிமீட்டர், காரைக்குடி பகுதியில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், உபாசியில் 2 சென்டிமீட்டர், புதுக்கோட்டையில் 2 சென்டிமீட்டர், சென்னை பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, சோத்துப்பாறை 2 சென்டிமீட்டர், பெரியாறில் 2 சென்டிமீட்டர், தரங்கம்பாடி 2 சென்டிமீட்டர், சிதம்பரத்தில் 2 சென்டிமீட்டர், கமுதி பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும், வால்பாறை 1 சென்டிமீட்டர், மலையூரில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திருவாடனை 1 சென்டிமீட்டர், செம்பரம்பாக்கம் 1 சென்டிமீட்டர், திருச்சுழி 1 சென்டிமீட்டர், தேவக்கோட்டை 1 சென்டிமீட்டர், ஒசூர் பகுதியில் 1 சென்டிமீட்டரும், செங்குன்றத்தில் 1 சென்டிமீட்டர், கடாலடி 1 சென்டிமீட்டர், வந்தவாசியில் 1 சென்டிமீட்டர், கோலியனூர் 1 சென்டிமீட்டர், மேட்டூரில் 1 சென்டிமீட்டர், கும்பகோணம் பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகிறது. இத்தனை பகுதிகளில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு மழை பொழிவுகள் கொட்டி தீர்த்திருக்கு. நேற்றைய தினங்களில் பெய்த மழை பொழிவுகள் இன்று மாலை நேரங்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் நண்பர்களே. ஆகவே லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவு தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும்.